எவ்வளவு பெரிய மரபு நம்முடைய மரபு என்றா, இப்படி இப்படி எழுத்து பிறக்கும், இப்படி இப்படி ஒளி பிறக்கும்னு சொல் அப்படி துடிக்க வேண்டியதா இருக்குது. அதை பார்த்துட்டு அன்னம் நுனினா வருட ரழ வரும். ரன்னு வரணும்னா, ழன்னு ஒரு ஒளி வரணும்னா, அன்னத்தினுடைய மேல் பகுதி கூரை இருக்கிறதே வாயினுடைய உட்பகுதி, அதிலே அன்னம் நுனினா வருட ரழ வரும். இப்படி எல்லாம் எழுதவே முடியாது. 2000 ஆண்டு சென்றும் எந்த மொழியிலும் இப்படிப்பட்ட ஆக்கங்கள் இல்லையே. எல்லாவற்றையும் வெளியில போட்டிருக்கிறான். வெளியில தூக்கி போட்டு விட்டு இவன் ஒன்றும் இல்லாம முட்டுக்கட்டையாக இருக்கிறானே என்றுதான் கவலைப்படுகிறேன் நான். சரி, கிடக்கட்டும். இந்த உப்பர் என்கிற இந்த வடிவம், உப் என்கிறது, உப்பர் என்கிறது சூப்பர்னா நமக்கு தெரியாது. சூப்பருங்க, அவர் பெரிய சூப்பர் ஸ்டாருங்க. சூப்பர் என்கிறது இது கீழே இருக்கிற உம்பு, உப்பு நாய், உப்பர் நாய், சூப்பர் என்றாகிற பொழுது நமக்கு தெரியாது. அதற்காகத்தான் அந்த எஸ்னுடைய செய்தியை சொன்னேன். இப்போ இந்த மண், இவ்வளவு அறிவு நிரம்பிய இந்த பெருமண், கற்பனை பண்ண முடியாத ஆற்றல், வேறு உலக இனங்களே கற்பனை பண்ண முடியாத ஆற்றலுடைய இனம் இந்த இனம். இது எல்லாரும் இங்க இருக்கிற பண்பு என்ன என்றா, பண்பு என்கிற சொல் பல் 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 பண் பண்பு என்றா தன்னை 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 கீழே உள்ளிருத்திக் கொள்வது, அந்த அடக்கம் இருக்கும். அதைத்தான் பண்பாடு என்று ஒரு சொல் ஒரு 100 ஆண்டு தான் ஆகிறது. அதற்கு முந்தி இல்லை. சென்னை பல்கலைக்கழக அகராதியில் கூட பண்பாடு என்கிற ஒரு சொல்லை பார்க்க முடியாது. அதற்கு என்ன சொல் இருந்தது அந்த காலத்தில் என்றா, தமிழ் தோன்றிய வகையில் ஒரு சின்ன கோட்டினை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஆ ஆ என்ற பெருக்கம், ஆ ஆகு என்ற பெருகு, ஆகுதல் என்பது பெருகு, ஆக்கு பெரிதாக்குன்னு பொருள், ஆக்கம் பெருக்கம். எதுக்கு செல்வத்துக்கு அது வந்துன்னா, திரு என்கிறது திரண்ட சொத்து எதுவோ, திரண்ட செல்வம் எதுவோ அது திரள் என்கிற அந்த அடிப்படையில திரு என்று வந்தது போல ஆக்கம் என்கிறது பெருக்கம். ஆ ஆகு. எனக்கு என்ன வகையில உலகத்திற்கு இது போய் இருக்கிறது என்கிற கூறு தெரிந்ததனால் நானே ஆகர், ஈஆர் என்கிறது ஒரு வெர்பல் சஃபிக்ஸ், வினை ஈரது, ஆகர்னு போட்டிருப்பான். ஆகர்னு லத்தீன் அகராதி 4 எடுத்து பிரித்து போட்ட பிறகு ஆகர்னா டு என்கரேஜ், பெருக்கம் என்று போட்டிருக்கான். பெருகு என்கிற பொருளுக்கு ஆகு, ஆகர். பிறகு ஆக்மெண்ட், ஆக்மெண்டேட்டிவ் சஃபிக்ஸ் என்ற பெருமை பொருள் தருகிற பின்னொட்டு. என்கிறது பெருமை என்கிற பொருளுடையது. என்கிறதுடைய திரட்சி கருத்தது. என்கிறது சேர்க்கை. அவனும் அவளும், சேரனும் சோழனும் பாண்டியனும், வெற்றிலையும் பாக்கும் சுண்ணாம்பும் என்றமே அந்த தான் உம்மனாகி அம்மனானது. நீங்க உம்முன்னு வாய மூடிக்கொண்டு இருக்கிற பொழுது நீங்கள் சொல்லுகிற செய்தியோடு நான் சேருகிறேன் என்கிறதா என்கிறது. தமிழில் எந்த அசைவும் பொருள் உள்ளது. என்கிறது. என்றானது அடுத்த படியில்லை. என்கிறது ஓம் என்று ஆனது. உனக்கு என்கிறது உனக்குன்னு ஆனது போல ஓம் என்கிறது. அதனால்தான் நம்முடைய இலங்கை பிள்ளைகள், நம்முடைய செல்வங்கள் ஓம் என்று சொல்வார்கள். அதான் தனி அழகது. ஓம் என்கிறது பிறகுதான் ஆம் என்று வந்தது. அப்படி இப்ப நாம எல்லாம் ஆமாம்னு 2 தடவை சொல்லி ஆமாம் போட்டு கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் எது எது சரியில்லையோ அதுக்கெல்லாம் ஆமாம் போட்டு கொண்டிருக்கிறோம்.